ஒரு மிடில் ஏஜ் மதர், அவங்களுக்கு ஒரு டீனேஜ் சன், காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல இருப்பான் அந்த பையனுக்கு நிறைய கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட்ஸ், ரிஃப்ளெக்ஸ், அசிடிட்டி, ப்ராப்ளி அல்சர் கூட இருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகத்துல அவங்க மதர் என்ன கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அவங்க சொன்ன கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வருஷத்துல அடிக்கிட்டே போனான். சார் இவன் வந்து ஃபுட்டு சரியாவே சாப்பிட மாட்டான், காலையில சாப்பாடு சாப்பிட்டதே கிடையாது, ஸ்கூல்ல இருக்கும்போது அப்படிதான், காலேஜ்லயும் அப்படிதான், காலைல 6 மணிக்கெல்லாம் பஸ் வந்துடும், எழுந்து பஸ்ல ஏறி உட்காந்து போயிடுவான். அவங்க காலேஜ் எல்லாம் போய் அதாவது கேன்டீன்ல கிடைக்கிற ஸ்நாக்ஸை சாப்பிடுவான். லஞ்ச் வந்து நான் கொடுத்து விட்டுருவேன். திருப்பி ஈவினிங் வரும்போது அவன் பசிக்கல அப்படின்வான். நைட்டு வந்து நாங்கெல்லாம் சாப்பிட மாட்டான். நைட் உட்காந்து அசைன்மெண்ட் பண்றேன்னு சொல்லி வீட்டுல உட்காந்துட்டு மறுபடியும் லேட் நைட் ஏதாவது ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவான். அதனால இப்போ வந்து ஓரளவுக்கு பெட்டரா இருந்துச்சு. இப்போ வந்து ஆஃப் லேட் அவனுக்கு வந்து எதுவுமே செய்ய முடியல, பசிக்க மாட்டேங்குது, வயிறு வலிக்குது, இப்படியே கம்ப்ளைண்ட் சொல்லிக்கிட்டே போறான். கொஞ்சம் என்னன்னு பாருங்க சார், அவனோட ஹேபிட்டே சரியில்லை, அவன் சரியில்லை, அவனோட ஜென்ரேஷனே சரியில்லை. பேசினப்பறம் அவன் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாங்க. வேற ஏதாவது இருக்காமா அப்படின்னு. இல்ல சார் அவ்வளவுதான், இனி நீங்களே கேட்டுங்க அந்த பையனை அப்படின்னு. அந்த பையனை பார்த்து ஒபீஸ் எல்லாம் எதுவும் கிடையாது, நார்மல் ஹெல்த்தி லுக்கிங், நல்ல தின் பில்ட் தான் பையன். ஜிம் போற அளவுக்கு பெருசா தெரியல, பட் ஸ்டில் ஹி வாஸ் ஓகே. நான் கேட்டேன், என்னப்பா உங்க அம்மா சொல்ற கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கேட்டியா எல்லாத்தையும்? அந்த பையன் சொன்ன ஒரு வார்த்தை வந்து இந்த வீடியோக்கான பேஸ். டாக்டர் நானே சாப்பிடலாம் நினைச்சா கூட எங்க டாக்டர் முடியுது அப்படின்னா. இப்போ இந்த ஜெனரேஷன் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆக்சுவல் ரியாலிட்டி ப்ராப்ளம்ஸ் சொன்னான். நம்பர் 1, டாக்டர் எனக்கு பசிக்குதுன்னு எங்க காலேஜ் கேன்டீனுக்கு போறேன். கேன்டீன்ல மெனு கார்டு பாத்தீங்கன்னா எங்க அம்மா சொல்ற மாதிரி ஹெல்த்தி ஃபுட்லாம் கிடையாது. கேன்டீன்ல இருக்கிறது சமோசா, கட்லெட், பஜ்ஜி, கூல் ட்ரிங்க்ஸ், டீ, காஃபி, மைலோ, பூஸ்ட், போன்விட்டா, பிஸ்கெட், முறுக்கு, கேக்கு, அவ்வளவுதான். சாண்ட்விச் வேணா நாங்க ஆர்டர் பண்ணலாம். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஆனா எங்களுக்கு அவசரத்துக்கு அதெல்லாம் ஆர்டர் பண்ணி அதை வந்து போறதுக்குள்ள முடிஞ்சிடும். அந்த சாண்ட்விச்லயும் அவன் போடுற மைனேஸ், அவன் போடுறதெல்லாம் எந்த அளவுக்கு ஹெல்த்தி, நீங்க சொல்ற ஹெல்த்தி சாப்பிடணும் அப்படின்னா சாய்ஸ் கிடைக்கிறது இல்லை. அதான் இப்ப இருக்கிற எங்க கேன்டீனோட ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னான். அது நான் பார்க்கும்போது நான் ஒரு வாட்டி பீச் போனது, நான் ஒரு வாட்டி மூவி போனது, இதெல்லாம் எனக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்துச்சு, ரீல்ஸ் மாதிரி. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. பீச்சுக்கு போகும்போது இப்போ இல்ல, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, நான் சொல்றது ஒரு 10 வருஷம் முன்னாடி வச்சுக்கலாம், இல்ல ஒரு 20 வருஷம் முன்னாடி கூட வச்சுக்கலாம். பீச்சுக்கு போறோம்னா காமனா எல்லாரும் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, என்னடா தேங்காய் மாங்காய் சுண்டல் சாப்பிட்டியா பீச்சுக்கு போய் அப்படின்னா. அப்படி இல்ல அப்படின்னா அங்க என்ன சாப்பிட்டேன், அங்க கண்டதை அவுச்சக்கல்ல சாப்பிடாத, அந்த பொரியை வாங்கி சாப்பிடாத. இப்படியே வந்து பேரண்ட்ஸ் அவங்களோட ஜெனரேஷன், அதான் நான் சொல்றது, நான் பீச்சுக்கு போன டைம்ல இப்ப போய் பீச்ல பாத்தீங்கன்னா நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அது பீச்சா இல்லைன்னா ஏதாவது ஒரு மாலோட எக்ஸ்டென்ஷனா ஒரு அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஃபுல்லா வந்து ஃபுட் ஜங்க்ஸ் ஆஃப் ஃபுட், எல்லாமே அவுட்லெட்ஸ் ஆஃப் ஃபுட் அவுட்லெட்ஸ் தான். இதுல தேங்காய் மாங்காய் சுண்டலை நீங்க தேடிதான் பார்க்கணும், அதுல இருக்கிற பாயில்டு கானை தேடிதான் பார்க்கணும். அந்த கானும் சரி உருளைக்கிழங்கும் சரி எந்த அளவுக்கு அதை வந்து கமர்ஷியலா சரி ஊட்டி விற்க முடியுமோ, அதாவது வேல்யூ ஆடட் சர்வீஸ். இப்போ ஒரு கானை வந்து வேக வச்சு கொடுத்தீங்கன்னா ஒரு 30 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு வச்சுங்க, அந்த கானை எடுத்து பட்டர் போட்டு வறுத்து பாப்கார்ன் ஆக்கி இல்ல அதை ஏதாவது ஒரு டிஷ்ஷா பண்ணி அதை வித்தீங்கன்னா அது ஒரு 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இப்ப எல்லாமே அந்த ஆடட் சர்வீஸ் தான் போயிட்டு இருக்கு. இப்ப இருக்க கிட்ஸுக்கு வந்து முன்னாடி இருக்கிற மாதிரி வீட்டுல வந்து பணம் வாங்கிட்டு போய் கையில இருந்து பணத்தை எடுத்து செலவு பண்ணாங்கன்னா பர்ஸ் காலியாகும், பர்ஸ்ல இருக்கிற பணம் குறையும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டாவது இருக்கும். இப்ப இருக்கிறது எல்லாமே வந்து நேரா வந்து அப்படியே QR கோட்ல ஸ்கேன் பண்ண உடனே பணம் டக்குன்னு போயிருது. 86 ரூபாய், 120 ரூபாய், 210 ரூபாய், 800 ரூபாய் அப்படின்னு பிரிச்சு இப்ப இருக்கிறதுல எல்லாத்தையும் ஸ்பிளிட் பண்ணி ஸ்பிளிட் வைஸ்ல போய் நான் வாங்குற பணத்தை 4 கூட பிரிச்சுக்கக்கூடிய இப்ப இருக்கிற ஆப் டெக்னாலஜில அவங்களுக்கு பணம் அவங்க கையை விட்டு போறதுக்கான ஆக்சுவல் நிதர்சனமான இது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒண்ணு. ரெண்டாவது, அந்த இடத்துல அவங்க போய் என்ன சாய்ஸ போய் பண்ணலாம் அப்படின்னா கூட இருக்கிற பியர் குரூப் பிரஷர், வந்துட்டாண்டா அப்படியே ஒரு பாயில் தான் சாப்பிடுவாரா, இவர் வெறும் ஹெல்த்தி தான் சாப்பிடுவாரா, சுண்டல் தான் சாப்பிடுவாரா, ஏன் நீங்க ஃப்ரை எல்லாம் சாப்பிட மாட்டீங்களா, இதெல்லாம் பண்ண மாட்டீங்களா, பர்கர் எல்லாம் பண்ணமா, இப்படின்னு ஒரு பியர் குரூப் பிரஷர் அவனுக்கு உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் போது அவனே அறியாம ஒருவேளை இது நம்ம சாப்பிட்டா நம்மள ஒருவேளை கேவலமா நினைச்சிருவாங்களோ, இப்படி சாப்பிட்டா நம்மள குரூப்ல சேர்த்துக்க மாட்டாங்களோ, இப்படி சாப்பிட்டா நம்மள வந்து அந்த அளவுக்கு ஒரு ஹைஃபை சொசைட்டியை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மையில அவங்களும் அந்த குரூப்புக்குள்ள போயிடுறாங்க. ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையும் 1/2, 1/3, 1/5 அந்த விஷத்தன்மையுடைய ஃபுட், அந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ, அந்த அன்ஹெல்தி ஃபுட்டை பகிர வேண்டிய, ஷேர் பண்ணிக்க வேண்டிய கட்டாயத்துல இப்ப இருக்கிற ஜெனரேஷன் ஆஃப் கிட்ஸ் ஃபேஸ் பண்ற ரியாலிட்டி சினாரியோ நான் போய் பார்த்த வரைக்கும். சரி, மூவி தியேட்டர் போறோம்னு வச்சுங்க, அதே சினாரியோ தான் அங்கேயும் இருக்கு. அங்கேயும் எந்த விதமான பொருளும் கம்மி விலைக்கு எதுவுமே கிடையாது. எல்லாமே ஹை சுகர் ஐட்டம்ஸ், ஹை கேலரி ஐட்டம்ஸ், எல்லாமே வந்து காஸ்ட்லி ஐட்டம்ஸ். இதை தவிர
வேற எந்த ஹெல்த்தி சாய்ஸும் அவைலபிளா இருக்கிறதுக்கான பர்சன்டேஜ் லெஸ் than 10% தான் இருக்கு. அப்போ அந்த ஒரு பெற்றோர் கதைக்கு திருப்பி வரும். அந்த அம்மா சொன்ன மாதிரி இந்த பையனை குறை சொல்றதுல 100% உண்மையும் கிடையாது. இந்த பையன் சொல்றது மாதிரி எல்லாமே வந்து அவங்களுக்கு அவைலபிலிட்டி இல்லைன்றதுதான் ஆக்சுவல் ரியல் ஃபேக்ட் இன் தி சொசைட்டி. அவைலபிலிட்டி ஆஃப் ஹெல்த்தி ஃபுட் அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா போயிட்டு இருக்கு அப்படின்றதான் உண்மை. ஹெல்த்தி ஃபுட்டை தேடணும் அப்படின்னா ரொம்ப கம்மியா போய் ஏதாவது ஒரு அவுட்லெட் போய் வைக்கும் போது அழகா ஒரு 4 பேர் நோ ஆயில் நோ பாயில் வச்சுக்கிட்டு இருந்தாலும் அது யாரும் வாங்கவே மாட்டாங்க. அப்படி வாங்கக்கூடிய ஆளுங்க இருந்தாலும் ஒரு 5-6 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்படின்றதான் இப்போ இருக்கிற ஒரு ரியல் ஃபேக்ட்ஸ். தட் இஸ் வாட் இஸ் a commercial industry we are living in. ஆனா ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, எந்த ஒரு ஆக்டிவிட்டியில கமர்ஷியலைசேஷன் வருதோ, எந்த ஒரு ஆக்டிவிட்டியில பணம் புழக்கம் அதிகமா இருக்கோ அங்க உங்க ஹெல்த்தை நோக்கி கண்டிப்பா அந்த இண்டஸ்ட்ரி போகாது. அப்போ எது நீங்க பண்ண வேண்டியது, the choice is yours. ஒண்ணு அந்த போகக்கூடிய இடத்தை அவாய்ட் பண்ணணும், அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே அந்த ஹெல்த்தி சாய்ஸை அடிக்கடி உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா நான் இதை சாப்பிட மாட்டேன், இதை நான் சூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு மைண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க ஏத்தி வச்சுக்கிட்டால் வழிய உங்களால ரெசிஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கும். அது நம்பர் 1. நம்பர் 2, அது மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்ஸோட வந்தீங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்றது வெரி இம்பார்ட்டன்ட். இனிஷியலா எடுத்த உடனே we give only medications. கொஞ்சம் மெடிசின்ஸ் கொடுப்போம், கொஞ்சம் ஆன்டாசிட்ஸ் கொடுப்போம், கொஞ்சம் சிரப்ஸ் கொடுப்போம், கொஞ்சம் டைஜஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்கு கொஞ்சம் சப்ளிமெண்ட் சேர்த்தோம். இது இல்லாம நீங்க இது வரைக்கும் வாழ்ந்த லைஃப் ஸ்டைலுக்கு வேற ஏதாவது டெஃபிஷியன்சி இருக்கா, ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கா, விட்டமின் D3 கம்மியா இருக்கா, B12 கம்மியா இருக்கா, இல்ல அல்ட்ராசவுண்ட்ல ஃபேட்டி லிவர் இருக்கா, இல்ல மோஷன் ரொட்டீன் கரெக்டா, இதெல்லாம் டெஸ்ட் எல்லாம் பேரலா பண்ணும். எடுத்த உடனே எல்லாருக்கும் எண்டோஸ்கோப்பியோ, எடுத்த உடனே சர்ஜரியோ, எடுத்த உடனே யாரும் அட்வைஸ் பண்ண மாட்டோம். இது முதல்ல இந்த மெடிகேஷன்லாம் கொடுத்து பார்த்து உங்களுக்கு அதோட இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். இன்கேஸ் உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தா யூ வில் பி கேரிங் ஆன் வித் ரொட்டீன் மெடிகேஷன் ஃபார் a short span of time. அதுக்கப்புறம் உங்க லைஃப் ஸ்டைல நீங்க பார்த்துட்டு இஃப் யூர் ஏபிள் டு ப்ரொசீட் எங்களை பார்க்க வேண்டிய அவசியம் வராது. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டெஃபிஷியன்சி இருந்தால் விட்டமின் D3யோ, ஹீமோகுளோபினோ, B12 ஃபேட்டி லிவரோ இருந்தா அதை ட்ரீட் பண்ணால் வழிய உங்க ப்ராப்ளம்ஸ்க்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க போறது இல்லை. அதே மாதிரி அம்மா சொல்ற மாதிரி காலையில 6 மணிக்கு நான் அந்த பையன் என்ன கேட்டேன்னா, காலையில 6 o'clock எழுந்து நீ கார்ல வேன்ல என்ன பண்ணுவேன், தூங்கிட்டு போவேன் அப்படின்னு. நான் வந்து என்ன கேட்டேன், நீ 6 மணிக்கு எழுந்தோடனே எப்படி உனக்கு தூக்கம் வருது? உடனே அவங்க அம்மா சொன்னாங்க, எங்க சார் அவன் தூங்குறதே 2-3 மணி ஆகும். இதுதான் இப்ப எல்லாரும் பண்ற ஒரு பெரிய தப்பு. ப்ளூ ஸ்கிரீன் அடிக்ஷன். நைட் வந்து தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு ஸ்கிரீன் பாக்குறது, அதுக்கப்புறம் தூங்க முடியாம தூங்க வரல வரைக்கும் ஸ்கிரீன் பாக்குறது. இதுதான் அந்த ஸ்டேஜ். இனிஷியலா என்ன பண்றதுன்னு தெரியாம ஸ்கிரீனை ஓபன் பண்றோம், அதுக்கப்புறம் அந்த ஸ்கிரீனை பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்கா மாறுது, அது கொஞ்ச நேரம் ப்ரொசீட் ஆகுது, அதுக்கப்புறம் எங்க நிற்கிறதுன்னு தெரியல. ஏன்னா இப்பெல்லாம் முன்னாடி எல்லாம் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் நடக்கும், அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நடக்கும். அட்வர்டைஸ்மெண்ட் போய் எல்லாரும் அந்த ப்ரோக்ராம் விட்டுட்டு சின்ன சின்ன வேலைகள் இருந்தா பார்த்துட்டு வந்து திருப்பி ஆரம்பிப்பாங்க. இதுதான் 1980sல எல்லா வீடியோலயும் எல்லா படத்துலயும் நடந்த உண்மை. ஆனா இப்ப என்ன பண்றாங்க தெரியுமா, எந்த ஒரு பிரேக்கும் இல்லாம கண்டினியூஸா போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன் அப்படின்னா உங்களோட மைண்டை எக்காரத்தை கொண்டு கொஞ்சம் கூட டிஸ்ட்ராக்ட் ஆகாம, நீங்க படிக்க டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு அவங்க அக்கறை செலுத்துறாங்களோ இல்லையோ இந்த இப்ப இருக்க இண்டஸ்ட்ரி, ஆனா நீங்க வந்து அந்த ரீல்ஸ்ல இருந்து ஆட்ல இருந்து கொஞ்சம் கூட வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி அடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 minutes பாத்தீங்கன்னா அந்த 10 minutes கண்டினியூஷன் அடுத்த 4வது வீடியோல வரும். அப்போ நீங்க அந்த பார்த்த அந்த ஆர்வத்தை தூண்டி 6வது இப்ப நீங்க கண்டினியூஸா பார்த்துட்டே இருக்கும்போது இந்த பசங்க எல்லாம் காலேஜ் பசங்க நல்லா தெரியும், வேன்லயோ பஸ்லயோ 1 மணி நேரம் தூங்குறதுக்கு தான் டைம் கிடைக்கும். அப்ப நைட் எல்லாம் அவங்க மொபைல் பார்த்துட்டு நைட் எல்லாம் லேட் நைட் முடிச்சிருந்துட்டு அடுத்த நாள் காலையில தூங்கிட்டே தான் காலேஜ் போறாங்க. தூங்கிட்டே காலேஜ் போய் எழுந்திருக்கும் போது உங்க லைஃப் ஸ்டைல் யோசிச்சு பாருங்களேன். மார்னிங் ஃப்ரெஷ்ஷா எழுந்து ஒரு இடத்துல போய் உட்காந்து படிக்கிற இடமா இருக்கட்டும், வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், ஒரு டேவை ஃப்ரெஷ்ஷா துவங்குறது எப்படி இருக்கும், அதை விட்டுட்டு நைட் எல்லாம் மொபைல் பார்த்துட்டு நைட் எல்லாம் தூங்காம அடுத்த நாள் காலையில தூங்கி வழிஞ்சுக்கிட்டு போய் அந்த இடத்துல இறங்கி, தம்பி இறங்குங்க காலேஜ் வந்துருச்சு, உங்க ஆபீஸ் வந்துருச்சு அப்படின்னும் போது அப்படின்னு எல்லாம் மெதுவா இறங்கி கொஞ்சம் ரைட்டா ஆக்டிவா இருக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுத்துக்கிட்டு உள்ள போய் அந்த வேலையை ஆரம்பிச்சு அந்த நாள் எப்படி இருக்கும்ல, ரொம்ப 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 ஒரு மாதிரி சோம்பலா போகும், உங்க ப்ரொடக்டிவிட்டியே குறைய ஆரம்பிக்கும். இதுதான் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மேக்ஸிமம் ப்ராப்ளம். அப்ப என்ன ஆகுதுன்னா, நீங்க ஆபீஸ்க்கோ ஸ்கூலுக்கோ போனோன்னு பசிக்க ஆரம்பிக்கும், ஏன்னா நீங்க மார்னிங் சாப்பிடறது இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி யூ கெட் இன்டு தட் லூப். இந்த லூப்பை தான் கமர்ஷியல் இண்டஸ்ட்ரி தேவைன்னு சொல்லி உங்களுக்காக வலை விரிச்சு காத்திருக்காங்க. அந்த வலையில சிக்காம நீங்க மார்னிங் 6 o'clock போறீங்களா, நல்லா தூங்கி எழுந்துட்டீங்கன்னா உங்க வீட்டுல கொடுக்குற சாலடோ ஃப்ரூட்ஸோ எதுவோ ஒன்றும் இருக்கட்டும், சும்மா பேக் பண்ணி கையில வச்சுக்க, போய் அங்க இறங்கிறதுக்கு முன்னாடி எடுத்து ஒரு ஆப்பிள் கூட கடிச்சிட்டு போங்க, தப்பு கிடையாது. இல்ல அம்மா கொடுக்குற
ஏதாவது ஒரு ட்ரிங்க் கூட கையில் வச்சுங்க. சாப்பிட்டுட்டு அந்த டேவை துவங்கினீங்கன்னா 100% உங்களுக்கு ப்ரொடக்டிவாக இருக்கும். 100% இது எல்லாமே உங்களோட லாங்கிவிட்டி, அதாவது 100 வயசு ஆரோக்கியமாக ப்ரொடக்டிவாக, அதாவது இன்னும் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட லைஃப் ஸ்டைலை நீங்களே பண்ணக்கூடிய அளவுக்கு உங்கள் ஓல்டேஜை நீங்கள் நகரத்துக்கான சாத்தியக்கூறு 100% மாறுன்றதுல சந்தேகமே கிடையாது. Hope this video was useful for the new generation kids and also for the parents of the new generation. Thank you.